ஹாய் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் என்ன பற்றி பேச போகிறேன்னா போகியை பற்றி தான் பேச போகிறேன். இந்த வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்னென்னா பேச போகிறேன்னா தூக்கம் வருது, தூங்கணும். அதனால நம்ம ஃபஸ்ட்டு போகி செலிப்ரேஷன் பண்ணும்போது காலையில் விடியற் காலை ஒரு 4 மணிக்கு எழுந்து தலைக்கு எல்லா வீட்டில் இருக்கிறவங்க எல்லோரும் தலை ஸ்நானம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வீட்டில் இருக்கிற பழைய பொருட்கள் எதெல்லாம் நம்ம குப்பையில் போடாமல் அதை போகியில் போட்டு எரிச்சிட்டு அதனுடைய நெருப்பை எடுத்துகிட்டு நம்ம அடுப்பு இருக்கிறவங்க அடுப்பில் போடலாம். நம்மக்கிட்ட அடுப்பு இல்லாததால் அந்த நெருப்பை எடுத்துகிட்டு அதில் விளக்கு ஏற்றி நம்ம நடு வீட்டில் வைக்கலாம். அதே மாதிரி நம்ம சமையல் அறையில் வைக்கலாம். இதனால் நம்மளுக்கு லக்ஷ்மி கடாட்சம் வீட்டுக்கு வரும். ஓகேங்களா? அதே மாதிரி இன்னொன்று பார்த்திங்கன்னா, பொதுவாக போகி சொல்ல மாட்டோம். அதை அந்த காலத்தில் பழைய பொருட்களை போக்கியதால் அதற்கு பேர் போக்கி என்று அழைக்கப்பட்டது. ஆனால் நாளடைவில் அது மருவி போகி என்று கொண்டாடப்படுகிறது. போகி பண்டிகை. அந்த போகி பண்டிகை கொண்டாடிய பிறகு நாம் மேளதாளத்தோடு வீட்டில் அனைவரும் சந்தோஷமாக அந்த போகி பண்டிகை கொண்டாட வேண்டும். அதற்கு அடுத்து நாம் இயற்கைக்கு நன்றி சொல்லும் வகையில் இந்த போகி பண்டிகை கொண்டாடப்படுகிறது. இந்திய விவசாயிகள் இந்திர பகவான் வருணன் மழை கொண்டு வருவதால் அவர்களுக்காக நன்றி சொல்லப்படுகிறது. அதற்கடுத்து பார்த்தா நம்ம அதே மாதிரி இந்த போகி பண்டிகையானது வருடத்தின் கடைசி நாளான மார்கழி மாதம் வருவதால் இதுக்கு நாம் அந்த வருடத்திற்கு நன்றி சொல்லும் வகையிலும் போகி கொண்டாடப்படுகிறது. ஓகே, அனைவருக்கும் இனிய போகி பண்டிகை நல்வாழ்த்துக்கள். ஓகேங்களா? நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.